நாடு திரும்பிய ஆஸ்திரேலியா படுந்தோல்வி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் விட்டு 99% வெளில போயிட்டாங்க. நான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியா தோற்று வெளில போயிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரிக்கெட் ஃபேனாக மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவோட திமிருக்கு அவங்க தோற்றது கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 2023 இந்தியாவில் ஓடிஐ வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு அந்த ட்ராஃபி மேலே காலை வச்சு நம்ம எல்லாரையும் அப்படி அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி 2024 T20 வேர்ல்டு கப்பும் தோற்றாங்க. இப்போ இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்லேருந்து வெளில போயிட்டாங்க. போன வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் தோற்றாங்க. இது ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு உண்மையான கிரிக்கெட் ஃபேனாக வருத்தப்படவே கூடாது. அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. மிச்சில் மார்ஷ் ட்ராஃபி மேலே காலை வச்சது. ஆஸ்திரேலியாவுக்கு இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்கும் போது 10 ஓவருக்கு 110க்கு ஒரே விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. நான் கூட பயந்துட்டேன், என்னடா இந்த மாதிரி விளாட்றாங்களே, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் அடுத்த 10 ஓவருக்கு ரொம்ப மட்டமான பேட்டிங்கு, உள்ளதுலேயே மட்டமான பேட்டிங். நான் சொல்லியிருந்தேன், ப்ரிவியூலேயே நான் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பின்னு விளாடவே தெரில அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மட்டமான பேட்டிங்கு ஆஸ்திரேலியா. அவங்க பேட்டிங்கால் தான் நீ தோற்றுது. இந்த இடத்துல 220 அடிக்க வேண்டிய இடத்துல 180 அடித்து தோற்றுட்டாங்க. இது ஆஸ்திரேலியாவுக்கு தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரூப் பியில் ஆஸ்திரேலியா வெளில போனதுனால ஸ்ரீலங்காவும் ஜிம்பாப்வேயும் குவாலிஃபை ஆகுவாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியா வெளில போனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு. பத்தும் நிசாங்கா என்ன பேட்டிங், சூப்பரான பேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக இவரை பார்த்துட்ருக்கேன். சரியான ஒரு டேலண்ட்டு. ஆனால் என்னென்னா அண்டர் ரேட்டர், ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டரான பிளேயரு. 52 பாலில் 100 ரன்னு, 5 6 10 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 192. சரியான பேட்டிங். இவர் அடித்ததுனால தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியா துண்டை காணும் துணியை காணும்னு ஓடினாங்க. ஆஸ்திரேலியா தோற்றது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லியே ஆகணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு புதுசான கண்டென்ட் போடுறதுக்கு இன்னும் ஆர்வம் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.